நான் தான் ஹரி வந்திருக்கிறேன்னார். எம்பெருமான் திருவாயால முதல்ல சொன்ன வார்த்தை ஹரியாம். அதனால தான் கார்த்தால நாம் எழுதுக்கும் போது ஹரி 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 என்று அந்த பெருமாள் திருநாமத்தை, அத்தோடு கஜேந்திர மோட்சம் நினைக்கணுங்கிறதும் இருக்கு. ஆனால் ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்லக்கூடிய காரணம், இந்த பெருமாள் பிரம்மாவுக்கு முதல்ல நம்ம ரங்கநாதன் அன்னப்பறவை வடிவில் சொன்ன வார்த்தை ஹரி. அதனால ஹரி என்று சொல்லி காலையில் விழிக்க வேண்டும். ஹரின்னு சொல்லிட்டார். பிரம்மா பார்த்தார், நீ ஹரின்னு சொல்லிட்ட, நான் யாரு, நான் எதற்காக இங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கு பதில் சொல்லுன்னார் பெருமாள். ஓம் பிரணவம் ஓம்காரத்தை மட்டும் சொன்னாராம். பிரம்மா பார்த்தார், இவர் என்னடா இப்படி சொல்லி முடிச்சுட்டாரே அப்படின்னு பிரம்மா சிந்தித்தார். அப்போ பெருமாள் சொன்ன ரெண்டாவது வார்த்தை ஓம்காரம் பிரணவம், முதல் வார்த்தை ஹரி. அதனால தான் எந்த வைதிக கர்மா செய்யும் போதும் வேதம் ஓதும் போது ஹரிஹி ஓம்னு வேதம் ஆரம்பிக்கிறா, ஹரிஹி ஓம்னு சொல்லி வேதம் பூர்த்தி பண்றா. பெருமாள் பிரம்மாவை பார்த்து சொன்ன ரெண்டாவது வார்த்தை ஓம்காரம் பிரணவம். ஆனா நமக்கு இதெல்லாம் சரி, ஹரிஹி ஓம் சொல்றோம் சரி, பிரம்மா நான் யாரு, நான் எதுக்கு இங்க உட்காந்துருக்கேன்னா வெறும் ஓம்னு சொன்னா என்னத்தை புரிஞ்சுக்கிறது? பிரம்மா பார்த்தார், சரி இந்த ஓம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், இதையே நாம ஜபம் பண்ணுவோம்னு பிரம்மா என்ன பண்ணிடுறார், அப்படியே கண்ணை மூடிட்டார். ஹம்சாவதார பெருமாள் மறைஞ்சுட்டார். பிரம்மா தாமரை மீது கண்ணை மூடி பத்மாசனத்தில் அமர்ந்தார். பிரணவத்தையே ஓம்காரத்தையே, எனக்கு அது சொன்ன வார்த்தை ஓம்காரம், இதையே நான் ஜபம் பண்றேன்னு சொல்லி ஓம் ஓம் அந்த பிரணவத்தையே சொல்லி 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 பிரம்மா தபஸிலே ஆழ்ந்தாராம். நீண்ட காலம் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணதும் பூஹு என்ற வார்த்தையை பிரம்மா உச்சரித்தாராம். எப்ப பூஹு அப்படின்னு பிரம்மா சொன்னாரோ இந்த பூலோகம் உருவாயிட்டான். மீண்டும் பிரணவத்தையே சொல்லி பிரம்மா தவத்தில் ஆழ்ந்தார். கொஞ்ச காலம் தவம் புரிந்தார். அதுக்கப்புறம் புவகான்னு சொன்னாராம். புவகான்னு சொல்லவும் விண்ணுலகம் உருவாயிட்டான். அதுக்கப்புறம் மீண்டும் பிரணவத்தையே சொல்லி ஜபம் பண்ணாராம். அதுக்கப்புறம் சுவகான்னு சொன்னாராம், ஸ்வர்கலோகம் உருவாயிட்டான். மீண்டும் பல காலம் ஓம்காரத்தையே சொல்லி தபஸ் பண்ணாராம், மககான்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் பார்த்தா மிச்சமுள்ள உலகம் எல்லாம் உருவாயிட்டான். ஓம் பூஹு, ஓம் புவகா, ஓம் சுவகா, ஓம் மகஹா, இப்படி இந்த நாளையும் சொல்லி உலகங்களை எல்லாம் படைச்சுடுறார் பிரம்மா. இப்போது பிரம்மாவுக்கு தான் யாருன்னு புரிந்ததாம். நான் தான் நான்முகன், என் பெயர் பிரம்மா, என்னை உந்தித்தாமரையில் படைத்தவன் நாராயணன், அவன்தான் அன்னப்பறவை வடிவத்திலே எனக்கு வந்து ஹரிஹி ஓம்னு உபதேசம் பண்ணியிருக்கிறான்.